வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ப்ரைடல் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸுக்கு தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இது சாரியோடைய ப்ளவுஸு மெட்டீரியல். இது சாரீ ரொம்ப கிராண்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருந்தது. ஸோ ப்ளவுஸ் ப்ளெயினாக இந்த மாதிரி நல்லா பிக் பார்டரில் நல்ல ஒரு சில்வர் அண்டு கோல்டு, லைட் கோல்டு, நாட் பிரைட் கோல்டு, லைட் கலரில் இருந்தது. ஸோ இதில் நான் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இந்த சாரீ அண்டு ப்ளவுஸும் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன மாதிரி எல்லாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி டிசைன்ஸ் நம்ம இதுக்கு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டயக்ராமை பார்த்துருவோம். டயக்ராம் இந்த மாதிரி தான் நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். பார்க்க சிம்பிளாக தெரியும். சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரவுண்ட் நெக்குக்கு இந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு திக் பார்டர் டிசைனில் இந்த நெக்லைனில் இந்த டிசைன் இருக்கும். அண்ட் ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டுறேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இப்போ பாருங்கள். கட் பீட்ஸ், சில்வர் கலரில் ரெயின்போ ஷேட் கலர்ஸில் இருக்கிற சுகர் பீட் அண்டு சில்வர் டியூப் பீட்ஸ், அண்ட் கோல்டு த்ரெட் 756. இது கொஞ்சம் லைட் கோல்டாக இருக்கும். ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் பீட் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, கட் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 711 யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 2 கோல்டு ஜரி த்ரெட்டை வச்சு இப்போ ப்ளவுஸில் இந்த மாதிரி எல்லாம் லோட் ஸ்டிச், கண்டினியூஸ் பீட் ஒர்க், நெக்லைனில் 3 rows ஆஃப் செயின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்க்க போகிறது அந்த ஸ்கொயர் டிசைனில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஹேண்ட் நீடில் வச்சு இந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஆரி சரியாக ஒரு சிலருக்கு போட வரல அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரியும் டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ்க்காகத்தான் இந்த மாதிரியும் உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறது நார்மல் நீடில் அண்டு த்ரெட்டில் இந்த கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்கொயர் டிசைனில் ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஜஸ்ட்டு இது ஒரு ரன்னிங் ஸ்டிச் மெத்தடில் தான் இந்த மாதிரி இப்போ இருக்கும். ஸ்கொயரில் இந்த மாதிரி நம்ம கட் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். டிசைன்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். இதே மாதிரி நெக்லைனில் ட்ரா பண்ணியிருக்கிற மற்ற அந்த ஸ்கொயர் டிசைனுக்கும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இப்போ இருக்கும். நெக்ஸ்ட் அந்த இன்னர் ஸ்பேஸில் என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஜர்கான் ஸ்டோன்ஸ்க்கு உள்ள பேஸ் ரிங்கை, அந்த ஃப்ளார் டைப்பில் இருக்கிற இந்த பேஸ் ரிங்கையும் ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ஸ்கொயர் டிசைனில் சென்டராக அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். இந்த ப்ரைடல் ப்ளவுஸோடைய சாரீ லைட் சில்வர் ஜரி அண்டு கோல்டு, லைட் கோல்டாக இருந்தனால வேறு கலர் ஸ்டோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியலை. அப்படி கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னம்னா அந்த ஸ்டோன் ஹைலைட் ஆகவே இல்லை இந்த உடைய ப்ரைடல் ப்ளவுஸுக்கு. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னம்னா ஜர்கான் ஸ்டோன்ஸை ஹைலைட் பண்ணி காட்டிடுவோம் அப்படிங்கிறத யோசித்துட்டு இந்த மாதிரி டிசைனுக்கு ஜர்கான் ஸ்டோன்ஸை அதிகமாக காட்டணும் அப்படிங்கிறனால இந்த டிசைனை செட் பண்ணி ஒர்க் பண்ணி முடிக்க போகிறோம். இதில் கோல்டு ஸ்டோனும் ஹைலைட் ஆகலை. ஸோ நான் என்ன மாதிரி இப்போ ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் பாருங்களேன். இதெல்லாம் அந்த பேஸ் ரிங் எல்லாம் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி முடிச்சுக்கிடணும். முடித்ததுக்கப்புறமா இதில் நான் ஒர்க் பண்ண போகிற இந்த ஜர்கான் ஸ்டோன் நல்ல ஒரு ரெயின்போ ஷேட் கலர்ஸில் ப்ரைட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் அதை தான் இந்த இதில் ப்ரைடல் ப்ளவுஸுக்கு இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேஸ் ரிங் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னா க்ளூ இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த ஜர்கான் ஸ்டோன்ஸை இந்த மாதிரி அந்த பேஸ் ரிங்கில் ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணி முடிச்சுக்கிடணும். முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அந்த பேஸ் ரிங்கில் இந்த மாதிரி ஸ்டோனை நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ட்ரையாக வச்சுட்டோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷைனிங் எஃபெக்டோடு இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் கிடச்சிச்சு. இந்த மாதிரி இப்போ முடிச்சிட்டோம். முடித்த உடனே ஸோ பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. இப்போ முடித்ததுக்கப்புறமா இந்த ப்ளவுஸோடைய ஸ்லீவ் அண்ட் ஹேங்கிங்ஸ் எல்லாம் நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஹேங்கிங்ஸ் மட்டும் அல்ஃபபெட் லெட்டர்ஸில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த மாதிரியாக ஜே அண்ட் ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட் லெட்டர்ஸில் இந்த ஹேங்கிங் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோவில் உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன்.
லிங்க்கும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அண்ட் இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் ஃபுல் ஸ்லீவோட அந்த ஹேங்கிங்கோடு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இப்போ இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரைடல் ப்ளவுஸில் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம் கிராண்டாக ஹெவியாக அப்படிங்கிறத ஒரு ஐடியாஸ்க்காக காட்டுறேன். இந்த ப்ரைடல் ப்ளவுஸோடைய ஆஃப்டர் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்டு ப்ளவுஸை வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணி அங்கே அந்த ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.